ஹாய் கைஸ், நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் வந்து 6th லெவனில் டேம் 1 சயின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், மெஷர்மெண்ட் பார்த்தோம். அதில் மெஷர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் எஸ்ஐ யூனிட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பர்டிகுலர் யூனிட்ஸ் வந்து கிலோகிராம், மீட்டர், இந்த இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கலாம், அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 2 வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும். நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அந்த இதில் இமேஜில் பாருங்கள், ஒரு குட்டி பையன் ஊஞ்சல் ஆடுறான். அவன் வந்து இங்கேருந்து இங்கே அவனுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் மூலமாக தான் அந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு மூமெண்ட் நடக்குது. இதை பற்றி தான் நம்ம அதில் வந்து பார்க்க போகிறோம். அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி புஷ் ஆர் புல் ரிசல்ட்ஸ் இன் சம் மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம், நிறைய எல்லா ஷாப்லேயுமே மோஸ்ட்லி வந்து டோரில் போட்டிருப்பாங்க புல் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து அங்கே போகும்போது நமக்கு நல்லா தெரியும் புல்னா இழுக்கிறது, புஷ்னா தள்ளுறதுன்ட்டு. ஆனால் நமக்கு அங்கே போகும்போது என்ன பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது. அங்கே இங்கே 2 டைம் ஆட்டிப்போம். இப்போது புல் அப்படிங்கிறது இல் அப்படிங்கிறது முடியுது, இல் அப்படிங்கிறது நம்ம இழுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். புஷ் அப்படிங்கிறது தள்ளணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெலாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்த்துட்டு போகலாம். அடுத்து இங்கே வந்து வாட் இஸ் ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் மோஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு டேபிளில் வந்து ஒரு புக் வச்சுருக்காங்க. அந்த புக்கு வந்து அப்படியே இருக்குது, அது வந்து எங்கேயுமே மூவ் ஆகலை, நம்ம எதுவுமே பண்ணல. ஒரு நம்மளோட டேபிள்லையோ அல்லது நம்ம கீழேயோ எங்கேயோ ஒரு புக் வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த புக்கு அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, ரெஸ்ட்டில் இருக்குது. இதே அந்த புக்கை வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது அது என்ன செய்யுது, மூவில் இருக்குது. அதை தான் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சில இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க, பையன் பேக்கை தூக்குற மாதிரி, இந்த ஃபுட்பால் ஃபால் இது பண்ணுற மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வேணால் பாருங்கள். புஷ்னா இவங்க புஷ் பண்ணுறாங்களா புல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, ஒரு காமன் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். இது சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேர் கீழே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவங்க மூளை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதை வந்து நம்ம மூமெண்ட் அப்படிங்கிறோம். இது அவங்க வந்து உங்களை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. இதே அவங்க பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ஃப்ரெண்டு எப்படி தெரிவாங்கன்னா இவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி செய்வாங்க. அதாவது நீங்கள் பார்க்கும்போது அவங்க மூமெண்ட்லேயே, அவங்க பார்க்கும்போது ரெஸ்ட்லேயும் தெரிவாங்க. அதாவது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது வந்து மூமெண்ட்டில் இருக்கிறாங்களா ரெஸ்ட்டில் இருக்கிறாங்களான்னு அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அதுதான் வந்து இங்கே வந்து மோகன் பாபு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க. அது வேணா நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹவு திங்ஸ் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, நம்ம வந்து ஒன்று புல் பண்ணுவோம் அல்லது புஷ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். இப்போ நம்மளோட இதில் வந்து பாருங்கள், இட் இஸ் a person or animal that is an animated agency that does the pushing or pulling. அதாவது ஒரு பர்சனோ அல்லது ஒரு அனிமலோ யாரோ ஒருத்தவங்க இவங்க வந்து அனிமேட்டட் ஏஜென்சி அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அந்த பொருளை மூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒன்று புஷ் பண்ணணும் அல்லது புல் பண்ணணும். இப்போ நம்மளே எடுத்துக்கலாம், நம்மளோட நோட் புக்ஸ் எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து அனிமேட்டட் ஏஜென்சியாக இருக்கிறோம். இதே நம்ம வந்து பார்க்குறோம், காற்றுல வந்து மர இலைகள் கிளைகள்லாம் ஆடுது, காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராஸ்லாம் அழகாக ஆடும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணுறோமா, நம்ம டச் பண்ணலை, நம்ம எதுவும் பண்ணலை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்அனிமேட்டட் ஏஜென்சி இங்கே கொடுத்துருக்குறாங்க. we know blowing the wind and flow water in case something the push or pull can due to the inanimated agency. அது வந்து ஏதோ நடக்குது ஆனால் நம்மளால் இது பண்ண முடியாது, வந்து inanimated agency அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையாக நடக்குது. அடுத்து வந்து பாருங்கள், ஃபோர்ஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அனிமேட்டட் ஆர் இன்அனிமேட்டட் ஏஜென்சி. ஒன்று நம்ம பீப்புளாக, நம்ம அனிமல்ஸோ நம்ம விலங்குகளோ மனிதர்களோ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து அனிமேட்டட் ஏஜென்சி, நேச்சராக நடக்கக்கூடியதை வந்து இன்அனிமேட்டட் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு இதை வந்து
டச் பண்ணுறதை ஃபீல் பண்ணுவோம், அதோட மூமெண்ட் அந்த ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுதான் வந்து என்னென்னா காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The force is executed by touching the body. So this is the type of force are called contact force. நம்ம ஒரு டச் பண்ணுறனால நடக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நம்ம வந்து எந்த ஒரு டச்சுமே இல்லாமல், அதுதான் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளோட தென்னை மரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து தானாக கீழே விழும். அதாவது வந்து காற்றடிக்கும் போது ஏதோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் நடக்கும்போது அது வந்து கீழே விழும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்திருக்கு. அது நம்ம இங்கேருந்து பேசினாலே அது வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நமக்கு இந்த மியூசிக் வேணும் அப்படின்னா அது வந்து அந்த மியூசிக் ப்ளே ஆகும். அப்போ நம்ம வந்து பேசுகிறோம், நம்மளோட அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் போகுது, அந்த வேவ் போகுது, அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, அதுக்கான ரிசல்ட்ஸை கொடுக்குறோம். ஆனால் நம்ம வந்து அதை வந்து டச் பண்ணலை. இதெல்லாம் வந்து என்னென்னா நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம பார்த்தா ஒரு சின்ன மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, மைண்ட் மேப் மாதிரி. ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மேலே ஏஜென்சி வந்து அனிமேட்டட் அண்ட் இன்அனிமேட்டட் கொடுத்துருக்காங்க. அனிமேட்டட்னா நம்ம ஒரு பர்சனோ அல்லது ஒரு அனிமல்ஸோ வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து டச் பண்ணி நம்ம அதுக்கு புல் அல்லது புஷ் கொடுத்து அதை வந்து மூவ் பண்ணுறது வந்து அனிமேட்டட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. இதே இன்அனிமேட்டட் அப்படின்னா இயற்கையாக நடக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடல் அலைகள்லாம் அந்த இது வேவ்ஸ் நடக்குது, அது எல்லாமே வந்து இயற்கையாக நடக்குது, அது எல்லாமே வந்து இன்அனிமேட்டட் ஃபோர்ஸ். அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்ம புஷ் பண்ணலை. அதே மாதிரி சின்ன சின்ன குளங்கள் இந்த மாதிரி இதுலேயும் வந்து வாட்டர் வந்து அப்படி வேவாக போகும். இது எல்லாமே வந்து இன்அனிமேட்டட் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் பேசிக் காண்டாக்டில் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது. காண்டாக்ட் அப்படின்னா நம்ம வந்து டச் பண்ணுறதை ஃபீல் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி கூட ஞாபகம், நம்ம மொபைல் ஃபோனில் வந்து ஒரு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டச் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறோம். டச்சிங் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அந்த இது. அடுத்தது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நடக்கக்கூடாது. நம்ம வந்து அதை வந்து ஃபீல் அதை ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், ஆனால் அது வந்து நம்ம அந்த பொருளை டச் பண்ணி தான் கொடுப்போம் அப்படிங்கிறதுல. இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தேங்காய் கீழே மேலேருந்து கீழே விழுறது, இந்த மாதிரி எல்லாமே நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். இதை தான் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது வாட் ஹேப்பன் வென் வி அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் அ ஆப்ஜெக்ட். என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணும்போது அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கே தெரியும். அதில் வந்து ஒன்று வந்து என்ன, பேட்மேன் வந்து பேட்டிங் பண்ணும்போது அங்கேருந்து ஆல்ரெடி அந்த பால் வந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்குது, அது வந்து ஒரு ஃபோர்ஸில் தான் வருது. அதை வந்து ரிட்டன் ஃபோர்ஸ் பண்ணும்போது அதோட டைரெக்ஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும், அது வந்து வேறு ஒரு இதில் போகும். அதே மாதிரி ஒரு பலூன் இருக்குன்னா அது வந்து நல்லா ஏர்லாம் இது பண்ணி நல்லா கட்டி பலூனாக இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது அதோட ஷேப் எல்லாமே மாறும். அதை தான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு மாட்டு வண்டி இருக்குது, அவர் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்குறாங்க, அதை கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அது எல்லாமே ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது, அதோட டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்பீடு எல்லாமே வந்து ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறனால தான் நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறனால என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் டு ரெஸ்ட். ரெண்டுமே நடக்குது. ரெஸ்ட்டில் இருக்கிறது சரி, மோஷனில் இருக்கிறவங்களையும் சரி, நம்ம வந்து அந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறனால. அப்புறம் வந்து ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் போத்தையுமே வந்து என்ன செஞ்சுக்கிறோம், சேஞ்ச் பண்ண முடியுது. எதர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட ஷேப் ஆஃப் பலூன் பார்த்தோம்னா நல்லா ப்ரெஷ் பண்ணும்போது அதோட ஷேப் எல்லாமே வேரி ஆகுது, அந்த மாதிரி தான். இப்போ வந்து டைப் ஆஃப் மோஷன் என்ன டைப்லலாம் மோஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மோஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான மோஷன் இருக்குது, 6 வகையான இயக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா லீனியர் மோஷன், அதாவது லீனியர் நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது வந்து வளைகோட்டு இயக்கம். அடுத்து வந்து நம்ம வட்டம் சொல்லுவோம்ல வந்து சர்க்குலேட்ரி இயக்கம். அடுத்து வந்து ரொட்டேட்ரி இயக்கம், அப்புறம் ஆக்சிலேட்ரி மோஷன், அடுத்து சிக்ஸாக். இப்படி ஒரு 6 வகையானது இருக்குது. லீனியர் மோஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட் லைன், நம்மளோட ஸ்கேல் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளது லீனியர் மோஷன். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாத்தில் நம்ம நடக்கிறது எப்படி, அது வந்து லீனியர் மோஷன். அடுத்து வந்து கர்விலினியர் மோஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து அங்கேருந்து ஆல்ரெடி இயக்கத்தில் இருக்க ஒரு பாலை வந்து நம்ம ரிட்டன் அடிக்கும்போது அதோட டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும்ல, அதுதான். அப்புறம் சர்க்குலேட்ரி மோஷன் அப்படிங்கிறது
சர்க்கிளில் நடக்கிறது. ரொட்டேட்டரி மோஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மோஷன் ஆஃப் த பாடி அபவுட் இட் ஓன் ஆக்சிஸில். இப்போ வந்து அந்த டேப் ரொட்டேட்டிங் டேப் இருக்குல்ல, அது வந்து அதுக்குள்ளேருந்து டேப்பை வெளியில் எடுப்பாங்க, ரிட்டன் அதை ரொட்டேட் பண்ணி வைக்கும்போது அதோட இதுக்குள்ளே போய்க்கும் அது மாதிரி. அப்புறம் ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படிங்கிறது வந்து எ பாடி கம்மிங் பேக் டு சேம் பொசிஷன் ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு இயக்கம் நடக்குது அப்படின்னா ரிட்டன் அதே ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புறது. இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம விளையாடும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்களா, பேக் பண்ணி கொடுக்குறோம் அந்த ரப்பர் பேண்டு, அதை வந்து நம்ம 2 விரலை வச்சு இழுத்துட்டு ரிட்டன் விடும்போது அதோட பொசிஷனுக்கு சீக்கிரம் வந்துடும். அதுதான் வந்து ஆக்சிலேட்டரி மோஷன். அப்புறம் சிக்ஸாக் மோஷன் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நம்ம ஒரு கேர்வ்டாக இருக்கிற அந்த பாத்தில் நடக்கும்போதோ அல்லது ஒரு மலைக்கு அந்த மாதிரி போகும்போது ஜிக்ஸாக்கில் போகும். அதே மாதிரி ஒரு ஹனிபி அல்லது இதெல்லாம் வந்து அதோட ஃப்ளே வந்து அது எப்படி பறக்கும் அப்படின்னா ஜிக்ஸாக் மோஷனில் தான் இருக்கும். அதுதான் வந்து சிக்ஸாக். அடுத்தது கீழே கேட்டிருக்காங்க எது வந்து என்னென்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்ததை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், பார்க்க பெருசாக நமக்கே தெரியும். வந்துகிட்டே இருக்குது கான்டாக்ட், ஏஜென்சி, நான் கான்டாக்டு, அப்புறம் பீரியாடிக்கு, நான் பீரியாடிக்கு, இந்த மாதிரி மோஷன் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ரொம்ப பேசிக்கானது தான். பீரியாடிக் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து இப்போ வந்து நம்மளோட வால் கிளாக் இருக்குல்ல, வால் கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டான இல்லை நமக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வந்து அதோட இன்டர்வல் மூமெண்ட் ஆஃப் இன்டர்வல் வந்து கரெக்டாக 60 செகண்ட்ஸ், 60 மினிட்ஸ், 1 hour அப்படி தான் இருக்குது. அது வந்து என்ன பீரியாடிக், சேம் இன்டர்வலில் இருக்கும்ல, அது வந்து பீரியாடிக். அடுத்தது நான் பீரியாடிக் அப்படின்னா நம்மளோட பஸ்ஸில் போகிறோம், நம்ம பஸ்ஸு எடுக்கும்போது ஸ்லோவாக எடுப்பாங்க, அப்புறம் ஒரு இதில் டிராஃபிக்கெல்லாம் அந்த இடத்துல ஸ்பீடாக போவாங்க, அப்புறம் ஒரு ஸ்டாப் வரும்போது ஸ்லோ பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு சேமான ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணலை, அவங்களுடைய ஸ்பீடு வந்து என்ன குறையும் கூடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பீரியாடிக். இதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. பீரியாடிக் அப்படிங்கிறது இட் இஸ் அ டைம் இன்டர்வல் அப்படி சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் த டைம் இஸ் கால்டு பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன்னா கரெக்டான இந்த கால இயக்கம் வந்து அதோடைய கால இடைவெளி வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு டைம் கிளாக் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்பீடு வந்து கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டாக்ஸி, அப்புறம் ட்ரக், அப்புறம் பஸ், இந்த 3 வெஹிக்கிள்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து யார் வந்து என்ன ஸ்பீடில் போகிறாங்க 1 ஹவருக்கு அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்து ஸ்பீடை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஸ்பீட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் அப்படிங்கிறது தான் இது. இப்போ வந்து 180 கிலோமீட்டர் வந்து 3 மணி நேரத்தில் அவங்க வந்து ட்ராவல் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அவங்களுடைய எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 180 கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ டைமில் அப்படின்னா 3 hours. அப்போ அவங்க 1 hourக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கும் போது 180/3 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோன்னா ஆன்சர் வந்து 60/1 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த கான்வர்சேஷனில் யாரோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இதை பார்த்துக்கலாம். உசேன் போல்ட் வந்து கிராஸ்ட் 100 meters in 9.58 secondsல வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த உசேன் போல்ட் இது வந்து இவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வந்து படைச்சிருக்கிறாங்க, வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க. ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் வெயிட்டிங். நீங்கள் வந்து இதை விட ஸ்பீடாக ரீச் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீத்தா வந்து ஃபாஸ்டட் இன் லேண்ட் அனிமல் ரன்னிங் அட் 112 km/h இருக்கிறதுலே வந்து சீத்தா தான் வந்து என்ன செய்யணும் ரொம்ப ஸ்பீடாக வந்து ரன் பண்ணும் லேண்ட் அனிமலில் அப்படி சொல்லியிருக்காங்க. அதோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 hourக்கு வந்து 112 kilometer வந்து போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து யூனிஃபார்ம் மோஷன் ஒரே மாதிரியான இயக்கம். அது இல்லைன்னா அதர்வைஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கவர் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸை வந்து யூனிஃபார்ம் இன்டர்வலில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை வந்து நம்ம பஸ்ஸு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இப்போது நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின் வந்து இங்கேருந்து திருச்சி வரைக்கும் போகணும், உங்கள் ஊர்லேருந்து, அல்லது உங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு போகணும், மதுரை போகணும், கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது, யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸு. யூனிஃபார்ம் இன்டர்வலில் அந்த இன்டர்வல் வந்து சரியாக இருந்து அது கடந்துச்சு அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் மோஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் மோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சைக்கிள் இருக்குன்னா அந்த வீல் வந்து ரன் ஆகும், அது வந்து சர்க்குலேட்டரி மோஷன் அப்படிம்போம். அது ஸ்ட்ரெயிட் லைனில் போகும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து அவங்க வந்து ரெஸ்ட்டில் இருப்பாங்க, அப்புறம் ஆக்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மல்டிபிள் மோஷன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அந்த வீல் ரன் ஆகுறது வந்து ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே உள்ளது வந்து லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து மல்டிபிள் மோஷனுக்கு வருது. அப்புறம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஷோயிங் மிஷின் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இதில் வந்து அவங்க வந்து நீடில் வந்து என்ன ஆக்டிவிட்டி, வீல் என்ன ஆக்டிவிட்டி, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் டுடே வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் வந்து சொல்லியிருக்காங்க. ரோபோட் வந்து நமக்கே தெரியும், எல்லாருமே எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ரோபோட்டை பற்றின எல்லாமே நல்லா கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறோமோ அது வந்து எப்படி நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒர்க் பண்ணும். வந்து ஆல்சோ கேண்டில் டேஞ்சரஸ் மெட்டீரியல் ஃபார் எக்ஸ்ப்ளோர் டிஸ்டன்ஸ் பிளானட்ஸ். இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸானதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம டே டு டே லைஃப் சயின்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரோபோட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைபெடல் ஹியூமோட்டிக் ரோபோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் அப்படிங்கிறது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிறது தான் ரோபோட்டோட மீனிங். இது வந்து கிரிச் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அடுத்து ரோபோட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் ரோபோட் வந்து எல்லாமே செய்யும். நம்ம செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம வந்து அது எந்த மாதிரிக்கான அதுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்களோ அது எல்லாமே அது செய்யும். அது வந்து எப்படின்னா அப்ளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கான ஒரு கிரேட் ஃபோர்ஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ அது வந்து கேம் நல்லா விளாடும். ஹியூமன் பீயிங் பண்ணுறதை விட அவங்க வந்து நல்லா கேம் விளாடுவாங்க. செஸ் விளாடுறது, கார் ட்ரைவ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அதே போல் ஆப்ரேஷன் கூட நம்ம வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது கூட செய்யும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான கேமையும் கூட அது வந்து திங்க் பண்ணி விளையாடக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ரோபோக்கு வந்து இருக்குது. அது போக ரோபோ வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் வந்து வெல்டிங் ரோபோட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிலிட்ரியில் வந்து குவாட்ரிபெடல் ரோபோட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேனோ ரோபாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இதில் உள்ள கேன்சர் செல், நம்ம பிளட் செல்லில் உள்ள அந்த கேன்சர் செல்ஸை வந்து ஹெல்த்தி செல்ஸை வந்து எதையும் டேமேஜ் பண்ணாமல் அந்த நேனோ ரோபோட்டிக் மூலமாக நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம், அதை மட்டும் இது பண்ணிக்கலாம், அப்படி ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃப்யூச்சர் ஆஃப் நேனோ ரோபோட்டிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது படித்தோமோ அது ரிட்டன் ஒரு ரிவைஸ் மாதிரி. அப்போ மோஷன் ஆர் ரெஸ்ட் ஆர் த ரிலேட்டிவிட்டிஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு இயக்கத்துக்கும் ஓய்வு நிலைக்கும் உள்ள ரிலேட்டிவிட்டிஸ் பார்த்தோம். மோஷனை வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் பார்த்தோம். அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ளிகேஷன் ஃபோர்ஸ் இது பண்ணால் என்ன பண்ணுறது, ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அனிமேட்டட் அண்ட் இன்அனிமேட்டட் பார்த்தோம். அப்புறம் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டு இருக்கிறது, அப்புறம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அதோடது ஸ்பீடு, அப்புறம் வந்து சேஞ்ச் த டைரெக்ஷன், அப்புறம் டிஸ்ட்ராயிங் தி சேஃப் எல்லாமே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வந்து அதை வந்து எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து ஸ்பீடு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் அப்படிங்கிறது பார்த்தோம்.
அடுத்து மோஷன் கேன் பி கிளாசிஃபைடு அக்கார்டிங் த பாத் ஆஃப் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக், அந்த வழியை பொறுத்து. அப்புறம் வந்து பாத் இங்கே நல்லா கொடுத்துருக்குறாங்கல்ல, பாத் வந்து பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக். அப்புறம் வந்து ஸ்பீடு இருக்குதுல்ல, ஸ்பீடு வந்து யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் யூனிட் ஆஃப் ஸ்பீடை வந்து மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்களே செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த யூனிட் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.